السلام عليكم ورحمة الله وبركاته. إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا. நிச்சயமாக ஃபிரௌனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அல் குர்ஆன் 73வது அத்தியாயம் 15வது வசனம். மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை பூமியில் நியமித்தான். அல்லாஹ்வின் அரசாட்சியையும் ஏகத்துவத்தையும் மக்களுக்கு போதிப்பது, தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று மக்களுக்கு புரிய வைத்து வெற்றிகரமான வாழ்வியல் முறையை வாழ்ந்து காட்டுவது என்பதுதான் நபிமார்களின் லட்சிய பணியாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தின் முக்கிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு இறை தூதரும் தங்கள் சமூகத்திடம் சென்றனர். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பாபிலோனிய மக்களிடம் செல்லும் போது அவர்கள் பல தெய்வ வழிபாட்டின் அடிப்படையிலான மூட நம்பிக்கைகள், அதன் விளைவாக உருவான மனித துரோகங்களில் மூழ்கி இருந்தனர். நபி சுஹைப் அலைஹிவஸல்லம், நபி ஹூத் அலைஹிவஸல்லம், நபி சாலிஹ் அலைஹிவஸல்லம் ஆகிய நபிமார்களின் சமூகங்கள் பல தெய்வ வழிபாடுகளிலும் பொருளாதார மோசடிகளிலும் ஈடுபட்டு வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்தனர். நபி லூத் அலைஹிவஸல்லம் அவர்களின் சமூகம் பாலியல் அராஜகத்தின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இருந்தனர். நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் சமூகம் பல தெய்வ வழிபாடு, ஏகாதிபத்தியம், அடிமைத்தனம் காரணமாக மூச்சு திணறினார்கள். நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் சமூகத்தை மதத்தின் பெயரால் புரோகிதர்கள் சுரண்டி வாழ்ந்தனர். இத்தகைய பிரச்சனைகளை ஒழித்து கட்டாமல் நன்மைகளை நிலைநாட்ட முடியாது. அதனால்தான் நபிமார்கள் இவர்களை எதிர்த்து நின்றார்கள். வெறுமனே தியானம், பிரார்த்தனை, சுய சுத்திகரிப்பு, குண நலன்களை பண்படுத்துதல் ஆகியவற்றை உபதேசிக்கும் மார்க்கத்தை நபிமார்கள் அறிமுகப்படுத்தி இருந்தால் நபிமார்களுக்கு எதிர்ப்பும் பகைவர்களும் தியாகமும் தேவைப்பட்டிருக்காது. பல தெய்வ வழிபாடு, சர்வாதிகாரம், அக்கிரமம், அநீதி, சுரண்டல், பாரபட்சம் ஆகிய தீமைகளின் அதிகார மையமாக திகழ்ந்தவன் ஃபிரௌன். அவனது ஆட்சியின் கீழ் மூச்சு திணறிய மக்களை அல்லாஹுவை நோக்கியும் சுதந்திரம், நீதி, நல்வாழ்வை நோக்கியும் மறுமை வெற்றியை நோக்கியும் அழைப்பு விடுவதற்காக நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டார்கள். அதை போன்றதொரு இறை தூதரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இவ்வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. இதனை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹல், கிஸ்ரா, கைசர் உள்ளிட்ட சர்வாதிகாரிகளிடம் இறைவனின் செய்தியை கொண்டு சென்றார்கள். இறுதியில் ஃபிரௌன்களின் ஆதிக்கத்தை இஸ்லாம் முடிவுக்கு கொண்டு வந்ததோடு உலகில் நீதியை நிலைநாட்டியது. நவீன காலத்தில் நபிமார்களின் லட்சிய பணியை நிறைவேற்ற முயற்சிப்பவர்களும் ஃபிரௌன்களிடமிருந்து அடிமைகளை விடுவிக்கும் லட்சிய பணியைத்தான் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதியான ஆட்சியாளனின் முன்பாக உண்மையை எடுத்துரைப்பதே சிறந்த ஜிஹாத். அல்லாஹ் உண்மையாளர்கள் கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானாக.